மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இது நான் பார்த்ததுலயே ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான விஷயம். இதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா அப்படி கிடையாது. நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா, நீங்க பண்ண இந்த மிஸ்டேக்ஸ்னால தான் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இந்த மிஸ்டேக்ஸை நீங்க தவிர்க்கிறப்போ கண்டிப்பா நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அது என்னென்ன மிஸ்டேக்ஸ்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன அப்படின்றத பத்தி நமக்கெல்லாம் கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் விஷிங் அண்ட் ஹோப்பிங். உங்களுடைய தாட்ஸ், இமோஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுடைய டிசையர்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட அலைன் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு ஆசை தான் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது. ஸோ அப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணும்போது நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? அதுக்கான சைட்ஸை வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த இன்டீரியர் டிசைன் வந்து எப்படி இருக்கணும்னு இமேஜின் பண்ணுவோம். என்ன மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரியான இமேஜினேஷன் நமக்குள்ள ஓடும். பட் அப்படி நம்ம யோசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு குரல் வந்து ஒலிக்கும். உன்கிட்ட என்ன இப்ப காசு இருக்கா? நீ என்ன வீடு இப்பவே வாங்க போற? இத பத்திலாம் நீ ஏன் இப்போ நினைக்கிறேன்னு நமக்குள்ள அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து சொல்லும். எதனால அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ்னால. பட் இதை நீங்க பண்ணவே கூடாது. ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி பேசுறப்பதான் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேக்கிங் ஆக்ஷன்ஸை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதை பத்தியும் பார்க்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் வந்து பாசிவ் வெயிட்டிங் கிடையாது. இதை பத்தி இன்னும் கிளியரா சொல்லணும்னா, நம்ம வந்து சாண்டா கிளாஸ் கிட்ட நம்ம விஷயம் சொன்னதும் நம்ம போய் தூங்கினதுக்கு அப்புறம் கதவை திறந்து சாண்டா நமக்கு தெரியாம வந்து gift வச்சுட்டு போவார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இது கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா இந்த ப்ராசஸ்ல வந்து நம்மளுடைய இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட வீட்டோட இன்டீரியர் டிசைனிங் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இல்லை ஃபர்னிச்சர்ஸ் வந்து பார்க்குறதாகட்டும், இல்லை சைட்ஸ் விசிட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரியான இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸை வந்து நம்ம பண்ணுறதுனால யூனிவர்ஸ்க்கு இது ஒரு கிளியர் எவிடன்ஸ். ஓகே, இந்த கோலை நோக்கி அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோல் வந்து அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத யூனிவர்ஸ்க்கு நம்ம உணர்த்துறோம். ஸோ மேனிஃபெஸ்டேஷனில் இந்த டேக்கிங் ஆக்ஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம். நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்குள்ள இந்த மாதிரி லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னால கொஷின் வருது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா தோணுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரியான விஷயங்கள் தான் விசுவலைசேஷன், அஃபர்மேஷன்ஸ், கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் இது எல்லாமே. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது மூலமா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் பிலீஃபை வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம், ரீரைட் பண்றோம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணும்போது நம்ம மேனிஃபெஸ்டேஷனோட பிலீஃபை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றோம். ஸோ உங்களுடைய கோல்ஸ் வந்து உங்களுக்கு அன்ரியலிஸ்டிக்காக தோணுச்சுன்னா, விஷுவலைஸ் பண்ணுறது, அஃபர்மேஷன்ஸ் சொல்கிறது, இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது எல்லாமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேனிஃபெஸ்டேஷனை இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் கிடைக்கணும்னு நினைக்கிற விஷயத்த ஆல்ரெடி கிடைச்சிட்டு தான் நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம். இதை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை பிலீவ் பண்ண வைக்கிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், விஷன் போர்டுன்னு நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அஃபர்மேஷன்ஸ் வந்து நான் டெய்லி சொல்கிறேன் அப்படின்னா எத்தனை தடவை சொல்லணும், இல்லை நான் வந்து விஷுவலைஸ் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நான் பார்க்கணும், எத்தனை நிமிஷம் நான் அதை பண்ணணும்னு உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம் இல்லையா. ஸோ ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நம்ம பிலீவ் பண்ண வைக்கிறோம் இல்லையா. ஒரு சிலருக்கு அது ஒரு டைம் பண்ணாலே போதும், ஒரு சிலருக்கு அது 10 தடவை பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இதை வந்து நம்ம இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண வைக்கலாம்னு சொல்லி நம்ம ஓவர் டூ பண்ணும்போது அது நமக்கே அன்ரியலிஸ்டிக்காக தோண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எப்போவுமே ஓவர் டூ பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ப்ளஸ் அன்ரியலிஸ்டிக்கான கோல்ஸை செட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 வீக்கில் வந்து நான் ஒரு சொந்த வீடு வாங்கிடணும், சொந்த கார் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி நமக்கே அன்ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கண்டிப்பாக வந்து செட் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட், எதுவும் உங்களுக்கு வேண்டாமோ அதை வந்து ரொம்ப அப்சஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ப்ரோக் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? பீயிங் ப்ரோக் அப்படின்றத பற்றி தான். ஸோ இது கண்டிப்பாக உங்கள் மேனிஃபெஸ்டேஷனையும் உங்கள் தாட்ஸையும் வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணுது இல்லையா. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக இருக்காது. அதனால உங்களுக்கு எது வேண்டாமோ அதை பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாது. நெக்ஸ்ட், நம்ம எல்லாரும் காமனாக பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக், அவங்களுக்கு நான் இதை ப்ரூவ் பண்ணணும், இவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணுன்ற ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கோலை செட் பண்ணக்கூடாது. நம்ம அடிமனசுல இருந்து நம்ம லைஃப்க்கு இது தேவை, நான் நல்லா வாழணும், அதுக்காக நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன்ற மாதிரியான கோலாக தான் கண்டிப்பாக அது இருக்கணும். ஸோ உங்களுடைய கோல் எப்போவுமே உங்கள் சோலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், உங்கள் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், எப்போவுமே நம்ம ரிசல்ட் கூட வந்து நம்ம ஹாப்பினஸை வந்து அட்டாச் பண்ணிக்க கூடாது.
ஏன் அப்படின்னா அது வந்து உடனே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தூண்டுதலை நமக்குள்ள உருவாக்கும். ஸோ எப்பவுமே உங்களுடைய ஹாப்பினஸ் வந்து அந்த ரிசல்ட் கூட அட்டாச் பண்ணிக்காதீங்க. இதுதான் வந்து டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்க கோலுக்கான ப்ராப்பர் ஆக்ஷனை நீங்க எடுத்தாலே கண்டிப்பா உங்களுக்கான கோல் நீங்க அச்சீவ் பண்ண தான் போறீங்க. ஸோ நான் அச்சீவ் பண்ணாதான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்ற மாதிரியான அட்டாச்மெண்ட்டை நீங்க விட்டுறணும். யூனிவர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த சயின்ஸ் ஆகட்டும், மெசேஜஸ் ஆகட்டும், இதை நீங்க கோயின்சிடென்ட்ஸ்னு சொல்லி இக்னோர் பண்றது ரொம்பவே தப்பு. ஏன் அப்படின்னா நம்மள ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸா யூனிவர்ஸ் நமக்கு இந்த சயின்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க. மேபி உங்க கோலை அடையிறதுக்கான சைனாவோ இல்ல மெசேஜா கூடவோ அந்த மெசேஜ் வந்து இருக்கலாம். ஸோ அதை நீங்க இக்னோர் பண்றது ரொம்பவே தப்பு. நெக்ஸ்ட், ஷிஃப்டிங் யோர் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம கிட்ட இருக்கிற சின்ன விஷயத்துக்கு கூட தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ணாம, நான் இருக்கிற வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, நான் வச்சிருக்கிறது ஒரு டப்பா வண்டி, எனக்கு ஒரு சூப்பரான பைக் வேணும், எனக்கு இன்னும் பெரிய வீடு வேணும்னு நம்ம கிட்ட இருக்கிற சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ணாம இந்த மாதிரி ஆசைப்படும் போது நம்ம மைண்ட் செட் எப்பவுமே பஞ்ச பாட்டு பாடிட்டே இருக்கும். அதாவது ஸ்கேர்சிட்டி, பஞ்சம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கும். பட் அப்படி இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் சின்னதா இருந்தா கூட இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம தேங்க்ஸை சொல்றதுனால நம்ம மைண்ட் செட் abundance அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த abundance மைண்ட் செட் என்ன பண்ணும்? ஆப்வியஸா abundance தான் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க எப்பவுமே உங்க கிராட்டிடியூட எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எல்லாத்தையும் தாண்டி பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ப்ராசஸ்ல நீங்க ஒரு பர்சனா ஆகுறீங்க இல்லையா? அது ரொம்பவே முக்கியம். இந்த ப்ராசஸை நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கரெக்டான டைம்ல உங்க கோல்ஸ் எல்லாமே நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Don't forget to subscribe. Let's grow together.